ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் பேக் டு ஜெட்டம் மாஸ்டரி. இந்த வீடியோவில் நம்ம பேர் வித் கிவன் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி நம்மளோட போன கொஸ்டின்ல என்ன பார்த்துருந்தோம், பேர் வித் கிவன் சம், அதாவது ஒரு டார்கெட் வேல்யூ கொடுத்துருப்பாங்க. ஸோ ஏதாவது ரெண்டு பேரோட சம் வந்து அந்த டார்கெட் வேல்யூஸ் அச்சீவ் பண்ணுச்சுன்னா ஸோ நம்ம வி ஹாவ் டு ரிட்டர்ன் ட்ரூ. அதுதான் நம்ம போன கொஸ்டின்ல பார்த்தோம். இந்த கொஸ்டின்ல சேம் அதே மாதிரி வி ஹாவ் அ டார்கெட் வேல்யூ, பட் இங்கே ஏதாவது எனி பேர், ஓகேங்களா, அதோட டிஃபரன்ஸ் இந்த 78 இருந்ததுன்னா, இந்த டார்கெட் வேல்யூவா இருந்ததுன்னா we have to return true. இங்க பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா whose absolute differences, ஓகேவா, நம்ம வந்து absolute differenceம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்சல்யூட் டிஃபரன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ இங்க பேர்னு எடுத்துட்டோம்னா 2,80 எடுத்துக்கோங்க. இப்போ 2,80, இப்போ டார்கெட் வந்து 78. இங்க பாருங்க, இப்போ டார்கெட் வந்து 78. ஸோ இந்த கிவன் கொஸ்டின்ல டார்கெட் ஈக்குவல் டு 78. ஸோ இப்போ வேல்யூ 1 வேல்யூ 2 ரெண்டு இருக்கா. வேல்யூ 1 2 80. இப்போ ரெண்டு வேல்யூ இருக்குன்னா இப்போ 2 மைனஸ் 80 என்ன வருது, மைனஸ் 78. ஸோ இப்போ 80 மைனஸ் 2 என்னது, தட் இஸ் 78. அப்போ அப்சல்யூட் டிஃபரன்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டுத்துக்கும் இருக்கிற அப்சல்யூட் வேல்யூன்னு பார்க்கும்போது ஸோ 78 இருந்தாலும் சரி, மைனஸ் 78 இருந்தாலும் சரி, ஸோ இந்த ரெண்டு பேர் வந்து இந்த டார்கெட் வேல்யூவை அச்சீவ் பண்ணும். ஸோ வி ஹாவ் டு ரிட்டர்ன் ட்ரூ. இதுதான் கொஸ்டின். சரி, ஓகே. போன கொஸ்டின்ல என்னன்னு பாத்தீங்கன்னா, போன கொஸ்டின்ல ஒரு டார்கெட் வேல்யூ இருந்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டார்கெட் வேல்யூ இப்போ டார்கெட் வேல்யூ வந்து 10 அப்படின்னு இருந்ததுன்னா, ஸோ இப்போ ஒரு வேல்யூ இப்போ எப்படி வேல்யூ 1 வேல்யூ 2 அப்படின்னா, ஸோ கம்பல்சரி ரெண்டுத்துக்கும் ஒரே ஆன்சர் தான் வரப்போகுது. இப்போ வேல்யூ 1 வந்து உங்களுக்கு வந்து 7 அப்படின்னா வேல்யூ 2 என்னது 3 இருந்தா தான் 7 பிளஸ் 3 ஈக்குவல் டு 10. கரெக்டா? நீங்க 7 பிளஸ் 3 பண்ணாலும் ஒன்று தான், 3 பிளஸ் 7 பண்ணாலும் உங்களுக்கு 10 தான். வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லை சம்ல. கரெக்டா? அடிஷனுங்கும் போது வேல்யூ சேஞ்ச் ஆக போறது இல்லை. பட் டிஃபரன்ஸ்னு வரும்போது பாருங்களேன், இப்போ சம் ஓகே, டிஃபரன்ஸ்னு வரும்போது பாருங்க, இப்போ வேல்யூ ஒரு வேல்யூ எடுக்கிறோம். இப்போ வேல்யூ 2 என்னன்னு தெரியல, நம்ம வந்து சம் டிஃபரன்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வேல்யூ 1 7 இருக்கு அப்படின்னா இங்க எது கூட மைனஸ் பண்ணா எனக்கு 10 கிடைக்கும், டார்கெட் 10 கிடைக்கும். எதை நான் மைனஸ் பண்ணலாம் இங்க, ஸோ மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 3 இருந்தா கரெக்டா இருக்குமா, வேல்யூ மைனஸ் 3 இருந்தா கரெக்டா இருக்குமா, ஏன்னா மைனஸ் 3 பண்ணும்போது மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ், இப்போ 7 பிளஸ் 3 அப்படின்னு கிடைக்கும் போது எனக்கு 10 கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. அப்ப மைனஸ் 3 இருக்கலாம். நான் டிஃபரன்ஸ் சிம்பிள் யூஸ் பண்ணும்போது, சப்ராக்ஷன் பண்ணும்போது மைனஸ் 3 இருக்கலாம். இந்த மைனஸ் 3 நான் எப்படி எடுத்துக்கிறது, இங்க டார்கெட் 10 வேல்யூ 7, இந்த மைனஸ் 3 நான் எப்படி கொண்டு வர்றது, ஸோ இந்த மைனஸ் 3 இருக்கா இல்லையா நான் எப்படி செக் பண்றது, வேல்யூ மைனஸ் டார்கெட்னு போடலாமா. இப்போ இது வேல்யூ தானே, விங்கிறது ஒரு வேல்யூ. அப்போ நான் வச்சிருக்கிற வேல்யூ மைனஸ் டார்கெட் ஈக்குவல் டு மைனஸ் 3. அப்போ வேல்யூ மைனஸ் டார்கெட்னு ஒன்று இருக்கு, அதுதான் எனக்கு இங்க மைனஸ் 3. இங்க வேல்யூங்கிறது 7, 7 மைனஸ் 10 மைனஸ் 3. இது ஒரு கேஸ். சரி, இப்போ ரெண்டாவது அதே 7 இருக்கு, அது கூட நான் எதை மைனஸ் பண்ணா எனக்கு வந்து 10 கிடைக்கும், பாருங்க மைனஸ் 17 பண்ணா எனக்கு என்ன கிடைக்குது, மைனஸ் 10 கிடைக்குதா, மைனஸ் 10 கிடைக்குதா. அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இப்ப 7 மைனஸ் 3 இருந்தாலும் 10 வச்சுக்கலாம், 17 இருந்தாலும் இந்த 7 வச்சு 10 வச்சுக்கலாம். எப்படி சொல்றேன்னா இங்க பாருங்க, 7 மைனஸ் 17 10 தான். நீங்க 7 மைனஸ் 17 பண்றீங்க, 17 மைனஸ் 7 பண்ணா 10 கிடைச்சிருது இல்ல. எப்படியா இருந்தாலும் இந்த மைனஸ் 10 இருந்தாலும் சரி, பிளஸ் 10 இருந்தாலும் சரி, அவங்க அப்சல்யூட் டிஃபரன்ஸ் தானே கேட்கறாங்க. அப்ப 7 அப்படின்னு ஒரு வேல்யூ இருக்குன்னா, நான் ரெண்டு வேல்யூ இருந்தா என்னால டார்கெட் வேல்யூவான 10 அச்சீவ் பண்ண முடியும். ஒன்னு மைனஸ் 3, இன்னொன்னு 17, அதாவது நடுவுல மைனஸ் சிம்பிளை வச்சுட்டு. இங்க பாருங்க, 7 மைனஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 10. கரெக்டா? 17 மைனஸ் 7ம் 10. கரெக்டா? அப்போ எனக்கு 17, இப்ப 7ங்கிற ஒரு வேல்யூக்கு மைனஸ் 3 எப்படி, டார்கெட் வந்து 10 இருக்கும்போது மைனஸ் 3 எப்படி எடுக்கிறது, 7 மைனஸ் 10, 7 மைனஸ் 10 மைனஸ் 3. கரெக்டா? 7 மைனஸ் 10 மைனஸ் 3. இது எப்படி எடுக்கிறது, 7 பிளஸ் 10 17. அவ்வளவுதாங்க. டிஃபரன்ஸுக்கு மட்டும் இந்த ரெண்டு வேல்யூ இருக்கான்னு செக் பண்ண முடியும். ஏன்னா சம்முங்கும் போது ரெண்டு வேல்யூ சம் பண்ணா மாறாது, ஆனா டிஃபரன்ஸுங்கும் போது அப்படி கிடையாது. கரெக்டா? டிஃபரன்ஸுங்கும் போது வேல்யூ சேஞ்ச் ஆகும். இங்க வந்து உங்களுக்கு அப்சல்யூட் 10 மைனஸ் 5ன்னு வரும்போது 5, இதுவே 5 மைனஸ் 10ன்னு வரும்போது உங்களுக்கு என்ன வருது, 10 மைனஸ் 5ஆ, 10 மைனஸ் 5 வரும்போது 5, இதுவே 5 மைனஸ் 10ன்னு வரும்போது எனக்கு மைனஸ் 5 வருது. ஸோ அப்போ இந்த சேஞ்சஸ் நடக்கிறதுனால நான் ரெண்டு வேல்யூஸ் எடுக்கலாம். ஒன்னு வேல்யூ மைனஸ் டார்கெட், அது இன்னொன்னு வேல்யூ பிளஸ் டார்கெட். இந்த ரெண்டு வேல்யூ இருந்தாலும் என்னால இந்த டிஃபரன்ஸை மேக் பண்ண முடியும். இதுதான் என்னுடைய கிவன் கொஸ்டின். ஓகேவா? சேம் போன கொஸ்டின் மாதிரியே தான், எனக்கு ஆசெட் போதுமானது. ஸோ ஆசெட் இன்டீஜர் ஹெச்எஸ் ஈக்குவல் டு நியூ ஆசெட். ஓகே, ஸோ ஆசெட் டிக்ளேர் பண்ணியாச்சு. இப்போ முதல்ல ஒவ்வொரு வேல்யூவா எடுக்கலாம். ஃபார் இன்ட் வேல்யூ ஆஃப் ஏ,
இப்போ ஏன்னு என்கிட்ட அரே இல்லை, ஸோ இந்த அரேவை நான் ஏன்னு வச்சுக்கிறேன். இது என்னுடைய டார்கெட் அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஓகேங்களா? சரி, இப்போ என்னது ஹேஷ்செட்ல என்ன செக் பண்ணும்? இஃப் ஹேஷ்செட் டாட் கண்டைன்ஸ் ஆஃப் என்னது வேல்யூ மைனஸ் டார்கெட் ஹேஷ்செட் டாட் கண்டைன்ஸ் ஆஃப் வேல்யூ மைனஸ் டார்கெட் இருந்தாலோ இல்ல ஆர் ஹேஷ்செட் டாட் கண்டைன்ஸ் ஆஃப் வேல்யூ பிளஸ் டார்கெட். கரெக்டா? இப்ப 10 எடுத்துக்கிட்டா 10ங்கிறது என்னுடைய டார்கெட், வேல்யூ வந்து 7னா 7 மைனஸ் 10 மைனஸ் 3 இருந்தாலோ இல்ல 7 பிளஸ் 10 17 இருந்தாலோ என்னால அந்த பேர் என்னது, ஸோ கண்டிப்பா அந்த பேர் வந்து இந்த கிவன் டிஃபரன்ஸை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்றோம். அது இருந்தா நான் என்ன பண்ணலாம்? ரிட்டர்ன் ட்ரூ. ஓகே, அது இல்லைன்னா என்ன பண்ணலாம்? ஸோ இப்போ என்ன வேல்யூ நம்ம எடுத்துருக்கோமோ அந்த வேல்யூ ஹேஷ்செட்ல ஆட் பண்ணிடலாம். ஹேஷ்செட் டாட் ஆட் ஆஃப் வேல்யூ, அவ்வளவுதான். ஸோ ஃபைனலா எங்கேயுமே எனக்கு கிடைக்கலன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ். சரி, ஓகே, ரன் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சப்மிட் பண்ணலாம். ஓகேங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்திருக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல பிங்க் பண்ணுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். until then, bye bye, take care.